Hello students, welcome to Madhi Max. இந்த வீடியோல நம்ம chapter 3 algebraல exercise 3.19ல உள்ள balance question number 8 to 13 வரைக்கும் பார்த்தறலாம். Question number 8 பாருங்க. If Aன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, Bன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, then show that A square plus B square is equal to I. ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்கலாமா? A square plus B square equal to I ஆன்னு செக் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? A ஸ்கொயர்னா என்னது? Aயை 2 times மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும் நமக்கு? A ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி B ஸ்கொயர், Bயை 2 times மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியுமா என்ன கண்டிஷன்னு? ஃபஸ்ட்டு A ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? A ஸ்கொயர்னா ஏன்ற மேட்ரிக்ஸை 2 times மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? A இன்ட்டு A தான் A ஸ்கொயர். ஓகே, இப்போ காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா இன்ட்டு அகைன் A காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன்? ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஃபஸ்ட் ரோ, எப்போதுமே ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ரோ எடுக்கணும், செகண்ட் மேட்ரிக்ஸில் காலம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணலாமா? காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டானா என்ன வரும் நமக்கு? காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு 0 இன்ட்டு 0 என்ன தான் ஆகும்? 0 தான் ஆகும். ஏன்னா உங்களுக்கு தெரியணும்னா ப்ளஸ் 0ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போகிறோம். அப்போ நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போகும்போது என்ன வந்துடணும்? இங்கே செகண்ட் காலம்க்கு வந்துடணும். அதே ரோ தான், காலம் மட்டும் சேஞ்ச் ஆகும். காஸ் தீட்டா இன்ட்டு 0 0 தான். 0 இன்ட்டு காஸ் தீட்டானும் 0 தான். அப்போ 0 + 0 0. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோக்கு வரும்போது என்ன பண்ணிடணும்? இதுலேயும் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு காலம். 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0, காஸ் தீட்டா இன்ட்டு 0 0. அப்போ 0 + 0 0. நெக்ஸ்ட்டு 0 இன்ட்டு செகண்ட் காலம்க்கு வந்துடணுமா? அப்போ 0 இன்ட்டு 0 0, காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 0 + காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸ் ஸ்கொயர் தீட்டா தான். ஓகேவா? உங்களுக்கு தெரியுது அப்படின்னா டேரெக்டாக 0லாம் போடாமல் டேரெக்டாகவே எழுதலாம். அப்போ A ஸ்கொயரோட வேல்யூ என்ன வருது? காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்? B ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ காஸ் தீட்டா இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது? சைன் தீட்டா இருக்குது. அவ்வளோதானே டிஃப்ரென்ஸு. அப்போ B ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும் வேல்யூ? B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 times மல்டிப்ளை பண்ணுவீங்க. சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதையும் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்ச மாதிரியே தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, B ஸ்கொயர்னா 2 times 0 0 சைன் தீட்டா. இப்போ A ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு? இங்கேயும் காஸ் தீட்டா இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது? அப்படியே சைன் தீட்டா இருக்குது. அப்போ A ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு? காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்துச்சா? அதே மாதிரி நீங்கள் B ஸ்கொயர் பண்ணாலும் என்ன தான் வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா. வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மல்டிப்ளை பண்ணி. ஓகேவா? அப்போ B ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிச்சு. அப்போ நமக்கு என்ன வேணும்? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் வேணும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். இப்போ A ஸ்கொயரோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் B ஸ்கொயரோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ஆட் பண்ணணுன்னா என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன்னா, அப்படியே அதே பிளேஸ்மெண்ட்டில் உள்ள வேல்யூவோட ஆட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன கிடைக்கும்? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. 0 + 0 0 தான். அதே மாதிரி 0 + 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1ன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ என்ன கிடைக்குது நமக்கு? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 அகெயின் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு ஐடென்டிட்டி தெரியும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1ன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா? அப்போ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 0 0 1ன்னு கிடச்சிரும். இப்போ 1 0 0 1ன்றது என்னது? யூனிட் மேட்ரிக்ஸ் I. அப்போ ஈக்குவல் டு Iன்னு ப்ரூவ் ஆகிடுச்சா? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு I. அதுதானே கேட்டிருந்தாங்க. ஷோ தட் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் ஈக்குவல் டு Iன்னு சொல்லியிருந்தாங்க கொஷினில். அப்போ என்ன எழுதிடலாம்? ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் 9th ஒன் பாருங்கள். இஃப் A இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ரூவ் தட் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I. ஓகேவா? A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை? A டிரான்ஸ்போஸ் தேவை. இப்போ A டிரான்ஸ்போஸ் என்ன சொல்லியிருக்கேன் கண்டிஷன்?
ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா காலமை ரோவாக சேஞ்ச் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஓகேவா, உங்கள் ஆப்ஷன். இப்போ நான் ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணேன்னா இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டா இந்த ரோவை என்ன பண்ணிடுறேன், காலமாக சேஞ்ச் பண்ணிடுறேன். காஸ் தீட்டா கீழே சைன் தீட்டா வரும். அதே மாதிரி செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக சேஞ்ச் பண்ணுறேன். மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ. நமக்கு என்ன வேணும், ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஐயான்னு நம்ம ப்ரூஃப் ஐன்னு ப்ரூஃப் பண்ணோம். ஓகேவா, இப்போ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஏ மேட்ரிக்ஸ் அப்படியே எடுத்து எழுதுங்க. காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஏ டிரான்ஸ்போஸை எடுத்து எழுதுங்க. காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேவா, இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? என்ன கண்டிஷன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். இப்போ அந்த எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். அடுத்து செகண்ட் எலமெண்ட்டுக்கு போகிறோம் ஃபஸ்ட் ரோவில். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் எலமெண்ட்னா செகண்ட் காலம். இப்போ காஸ் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா. இப்போ மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு எழுதிக்கோங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அடுத்து சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டானா ப்ளஸ்ஸு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேவா, இது முடிஞ்சிருச்சா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் ரோவுக்கு போக போகிறோம். அடுத்து செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த இங்கே உள்ள செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட். அப்போ செகண்ட் ரோவை எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கணும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் sin theta cos theta. next cos theta into sin theta na plus cos theta sin theta. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்த எலமெண்ட்டுக்கு போகிறோம். அப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலமுக்கு மாறிடணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா, இப்போ என்ன ஆகும், மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா 0 ஆகிடும். அதே மாதிரி மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அதோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானாலும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானாலும் என்ன தான், சேம் தான். ஏ ப்ளஸ் பி பி ப்ளஸ் ஏ ரெண்டுமே என்ன தான், ஈக்குவல் தான். அப்போ இதோட வேல்யூ 1. இது 0 ஆகிடுது, இதுவும் 0 ஆகிடுது. இதோட வேல்யூ 1. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, ஐன்னு கிடச்சிருச்சு. இப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள். வெரிஃபை தட் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐனா யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 1 வென் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ இந்த மேட்ரிக்ஸ் வேல்யூ இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏ ஸ்கொயர் ஐயான்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போ ஏ ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ ஸ்கொயர்னால் நமக்கு என்ன தெரியும், ஏ இன்ட்டு ஏன்னு தெரியும். அப்போ இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 மைனஸ் 4 6 மைனஸ் 5. அகெயின் திரும்ப என்ன எழுதுவீங்க, 5 மைனஸ் 4 6 மைனஸ் 5. ஏ இன்ட்டு ஏ. ஓகேவா, ஏ இன்ட்டு ஏ. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? கண்டிஷன் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். 5 இன்ட்டு 5 25, 6 into 4 24 minus 24 plus into minus minus. இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் எலமெண்ட்டுக்கு போகிறோம். ஓகேவா, 2x2 மேட்ரிக்ஸ் தானே வருவதுக்கு. ஆர்டர் வேணால் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க. இதோட ஆர்டர் 2x2, அகெயின் ஏயோட ஆர்டர் 2x2 தான். அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ப்ராடக்ட்டுக்கு. அப்போ என்ன தான் வரும், ஆர்டர் 2x2 தான் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமாக எடுத்துக்கணும். இப்போ 5 4s are minus 20. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 4s are 20. நெக்ஸ்ட்டு கீழே செகண்ட் ரோவுக்கு வரும். அப்போ செகண்ட் ரோவுக்கு வரும்போது இங்கே என்ன எடுத்துக்கணும், செகண்ட் ரோவை எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் எலமெண்ட் எழுதும்போது ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் எலமெண்ட் எழுதும்போது செகண்ட் காலம். ஓகேவா, அப்போ 6 5s are 30. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 5s are 30. புரிஞ்சுதா? இந்த எலமெண்ட் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும், அடுத்த 2 எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்டுக்கு போகிறோம். செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு. அப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்துக்கணும். 6 4s are minus 24 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 5s are 25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 25. இப்போ வேல்யூ என்ன கிடச்சிருது பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 25 மைனஸ் 24 1 0 0 1. இப்போ என்ன கிடச்சிருச்சு, ஐ. இப்போ ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஐன்னு கிடச்சிருச்சு.
என்ன எழுதணும், வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களா, அப்போ ஹென்ஸ் வெரிஃபைடு. நெக்ஸ்ட் 11th one பாருங்க. இஃப் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு அண்ட் I is equal to 1 0 0 1 show that a squared minus a plus d into a is equal to bc minus ad into I2. ஓகேவா, செக் பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், LHS எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ மட்டும் ஃபைன் பண்ணுவோம். அதோட வேல்யூ இது கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர்னால் என்ன சொல்லியிருக்கேன், ஏ இன்ட்டு ஏஏ ஏயால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஏ பி சி டி அகெயின் என்ன போடுவீங்க, அதே மேட்ரிக்ஸ் ஏபிசிடி. இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா? இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்குவீங்களா? இப்போ ஏ இன்ட்டு ஏ என்ன வரும், ஏ ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு சி ப்ளஸ் பிசி. மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அடுத்த எலமெண்ட்டுக்கு போகணும். அதோட அந்த எலமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஒரு ரோ ஒரு காலம் எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த எலமெண்ட் முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட் எலமெண்ட். அடுத்த எலமெண்ட்டுக்கு போகிறோம், செகண்ட் எலமெண்ட். ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் எடுக்கும்போது செகண்ட் காலம் எடுக்கணும். இப்போ ஏ இன்ட்டு பி ஏபி, பி இன்ட்டு டி பிடி ப்ளஸ் பிடி. நெக்ஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரோவுக்கும் போகும்போது செகண்ட் ரோவை எடுத்துக்கணும். ஓகேவா, செகண்ட் ரோ வந்தீங்கனாலே செகண்ட் ரோவால் தான் மல்டிப்ளை பண்ணுறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு எலமெண்ட்னா ஃபஸ்ட்டு காலமால் மல்டிப்ளை பண்ணுறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு காலமால் ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமால் மல்டிப்ளை பண்ணுறோம். சி இன்ட்டு ஏ ஏசி, நெக்ஸ்ட்டு சி இன்ட்டு டி. இப்போ என்ன பண்ணலாம், ப்ளஸ் சிடி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதே செகண்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்துக்கணும். ஓகேவா, செகண்ட் எலமெண்ட்டுக்கு செகண்ட் காலம். சி இன்ட்டு பி பிசி, நெக்ஸ்ட்டு டி இன்ட்டு டி டி ஸ்கொயர். இது எதோட வேல்யூ, ஏ ஸ்கொயரோட வேல்யூ. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். அது ஒன்றும் இல்லை, ஏ ப்ளஸ் டியால் ஹோல் மேட்ரிக்ஸ் ஏயை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, ஏபிசிடி. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ ஏ ப்ளஸ் டியால் ஏயை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஒரு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா, ஒரு ஸ்டெப் வேணால் எடுத்து எழுதிக்கோங்க. ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ, அடுத்து ஏ ப்ளஸ் டி இன்ட்டு பி, நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் டி இன்ட்டு சி, நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் டி இன்ட்டு டி. ஓகேவா, இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். இதால் ஏயால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி. நெக்ஸ்ட்டு பியால் மல்டிப்ளை பண்ணிங்க, ஏ இன்ட்டு பி ஏபி ப்ளஸ் பிடி, பி இன்ட்டு டி பிடினும் எழுதலாம், டிபினும் எழுதலாம். இப்போ ஆர்டராக எழுதணுங்கிறதுக்காக நான் கரெக்டாக எழுதுகிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு சி ஏசி, நெக்ஸ்ட்டு சி இன்ட்டு டி சிடி, நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு டி ஏடி, டி இன்ட்டு டி டி ஸ்கொயர். ஓகேவா, இப்படி கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த கண்டுபிடிச்ச ஏ ஸ்கொயர்டையும் இந்த ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏயும் மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ. நம்ம ஏ ஸ்கொயர்டும் தனியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏயும் தனியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி. இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி. இப்போ மைனஸ் பண்ணும்போது மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி மைனஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏடின்னு கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கா, ஏபி ப்ளஸ் பிடி மைனஸ் ஏபி ப்ளஸ் பிடினா என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஓகேவா, கேன்சல் ஆகி 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கே ஏசி ப்ளஸ் சிடி, இங்கேயும் ஏசி ப்ளஸ் சிடி இந்த மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஏசி மைனஸ் சிடின்னு கிடைக்கும். அப்போ அகைன் இதுவும் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இங்கே பாருங்கள், பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஏடி மைனஸ் டி ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ எது கேன்சல் ஆகுது, இந்த ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் கேன்சல். அதே மாதிரி இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், பிசி மைனஸ் ஏடி 0 0. இங்கே என்ன இருக்குது, பிசி மைனஸ் ஏடி. இப்போ இதுலேருந்து எதை காமனாக வெளில எடுக்கலாம், அந்த பிசி மைனஸ் ஏடியை காமனாக வெளில எடுத்துட்டிங்க அப்படின்னா பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு இங்கே பிசி மைனஸ் ஏடி இருக்கிற இடத்துலலாம் என்ன வந்துடும், 1 1 0 0 1. இப்போ இது என்னது, மேட்ரிக்ஸ் ஐ மேட்ரிக்ஸா, யூனிட் மேட்ரிக்ஸா? இப்போ யூனிட் மேட்ரிக்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு I2ன்னு எதுக்கு சொல்கிறோன்னா 2x2, இதோட ஆர்டர் 2x2னா I2ன்னு சொல்லுவோம், 3x3னா I3 சொல்லுவோம், 4x4னா I4ன்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணுமோ அது கிடச்சிருச்சா நமக்கு.
இப்போ இது என்னது ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு உள்ள வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி இன்ட்டு I2ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பாருங்க. இஃப் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, பி மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, வெரிஃபை தட் ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் வெரிஃபை பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்ஹெச்எஸ் பார்ட் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏயும் பியையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஏ இன்ட்டு பி. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதுங்க. 5 2 9 1 2 8. நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ் 1 7 1 2 5 -1. இப்போ இது என்னது ஆர்டர் வேறு வேறு மாதிரி இருக்கே, இதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இதோட ஆர்டர் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா, ஏபியை மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதோட ஆர்டரை தனித்தனியாக எடுத்து எழுதி செக் பண்ணுங்கள். இதோட ஆர்டர் என்ன, ஏயோட ஆர்டர் 1 2. ஓகேவா? 2 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. 2 × 3ங்கிறது ஏயோட ஆர்டர். பியோட ஆர்டர் என்னது, 1 2 3 3 ரோ 2 காலம் இருக்குது. அப்போ எங்கே எழுதணும்னு சொல்லியிருக்கேன், இங்கே காலம் என்ன எழுதிருக்கீங்களோ அதுக்கு நேராக அடுத்ததோட ஆர்டரை எழுதுங்க. அப்போ 3 × 2. அப்போ இது ரெண்டும் சேமாக இருந்தால் என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன், மல்டிப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா செக் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ஆர்டர் வருதுன்னு கண்டுபிடிச்சிருங்க. அப்போ இதோட ஏபியோட ஆர்டர் நமக்கு என்ன கிடைக்குது, 2 × 2. நமக்கு ஆர்டர் எப்படி கிடைக்கும், 2 × 2 தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்படி எடுத்துக்குவோம், ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு எப்போதுமே ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ரோவை எடுப்போம், செகண்ட் மேட்ரிக்ஸில் காலம் எடுப்போம். ஓகேவா? அப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 5 × 1 5 ப்ளஸ்ஸு 2 × 1 2. நெக்ஸ்ட்டு 9 5s are 45. ஒரு எலமெண்ட் முடிஞ்சிருச்சா, அடுத்த எலமெண்ட்டுக்கு போகும்போது என்ன சொல்லியிருக்கேன், அடுத்த காலம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 5 × 7 35. 2 2s are 4. 9 × -1 -9. நெக்ஸ்ட் எலமெண்ட்டும் முடிஞ்சிருச்சா, அடுத்த செகண்ட் ரோவுக்கு போகிறோம். 2 × 2 மேட்ரிக்ஸ் தானே, அடுத்த ரோவுக்கு போகிறோம். அப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் எலமெண்ட்னா ஃபஸ்ட்டு காலம். 1 × 1 1, 2 × 1 2, 8 5s are 40. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த எலமெண்ட்டுக்கு போகும்போது செகண்ட் காலம் எடுத்துக்கணும். அப்போ 1 × 7 7, 2 × 2 4, -1 × 8 -8. இப்போ என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள், 45 + 5 50 52. 35 + 4 39 -9 என்ன கிடைக்கும், 30. 42 43. நெக்ஸ்ட்டு 7 + 4 11, 11 - 8 என்ன கிடைக்கும், 3. ஓகேவா? இது ஏபியோட வேல்யூ. நமக்கு என்ன வேணும், ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிடுங்க. இப்போ ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணுறேன் நான் அப்போது. ஓகேவா? 52 30ங்கிறது காலம் எழுதுனீங்கன்னா கீழே வரும் 30. அதே மாதிரி 43 3ங்கிறத காலமாக எழுதுங்க, 43 3. ஓகேவா? இது என்னது, எல்ஹெச்எஸோட வேல்யூ 1. ஓகேவா? ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். ஆர்ஹெச்எஸ் வேல்யூ என்ன எடுத்துக்கிறோன்னா, பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ ஃபஸ்ட்டு பிஏ டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். பி டிரான்ஸ்போஸ் பி மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த காலமை ரோவாக சேஞ்ச் பண்ண போகிறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு காலமை ரோவா இல்லை, ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ், பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இந்த இருக்கா 115. 115 நான் ஃபஸ்ட்டு காலமாக ஃபஸ்ட்டு ரோவாக எழுத போகிறேன். 115. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலமை செகண்ட் ரோவாக எழுத போகிறேன். 7 2 -1. ஓகேவா? 7 2 -1. இது பி டிரான்ஸ்போஸோட வேல்யூ. அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் எழுதுவோம். ஏ டிரான்ஸ்போஸ்னால் அதே மாதிரி இங்கே ரோவை காலமாக சேஞ்ச் பண்ண போகிறேன். 5 2 9. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமாக சேஞ்ச் பண்ண போகிறேன். 5 2 9. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலமாக சேஞ்ச் பண்ண போகிறேன். 1 2 8. இப்போ 1 2 8. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா, பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். 115 7 2 -1. அதே மாதிரி இங்கே 5 1 2 2 9 8. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணலாமா, என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரோ
ஃபஸ்ட்டு காலம் எடுக்கணும். இப்போ 1 into 5 5, 1 into 2 2, 5 9s are 45. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்துக்கணும். செகண்ட் எலமெண்ட்டுக்கு 1 plus 2 plus 40, 8 5s are 40. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 7 5s are 35, 2 2s are 4, 1 into minus 9 minus 9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் செகண்ட் எலமெண்ட்டுக்கு செகண்ட் காலம் 7 plus 2 2s are 4, 1 into 8 minus 8. என்ன வேல்யூ வருது பாருங்கள். 45 plus 5 50, 52. நெக்ஸ்ட்டு 43. நெக்ஸ்ட்டு 30. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3. இது ஈக்குவேஷன் 2. ஓகேவா? ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணுங்கள். ஈக்குவலாக இருக்கா? 52 43 33. அதே மாதிரி 52 43 33 ஈக்குவலாக இருக்குது. அப்போ அதுலேருந்து 1 ஈக்குவல் டு 2லேருந்து என்ன சொல்லிடலாம்? LHS ஈக்குவல் டு RHS. இதுலேருந்து AB ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். Hence verified. Next last question number 13 பாருங்க. If A is equal to 3 1 minus 1 2, show that A squared minus 5A plus 7I2 equal to 0. ஓகேவா? இது 0 வருதான்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு A square. A square means A into A. 3 1 minus 1 2, 3 1 minus 1 2. A into A. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நிறைய சம் பார்த்துட்டோம். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். இப்போ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்குவீங்க ஃபஸ்ட் மேட்ரிக்ஸில், செகண்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலம். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 3s are 9, 1 into minus 1 minus 1. ஓகே, ஃபஸ்ட் எலமெண்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் எலமெண்ட்டுக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்? செகண்ட் காலமை சூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் எலமெண்ட், அப்போ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 into 1 3, 1 into 2 2 plus 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணால் -1 into 3 -3, 2 into -1 -2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்னா செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஓகேவா? இப்போ -1 into 1 -1, 2 2s are 4 plus 4. இப்போ ஆட் பண்ணி ஏயோட வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். A ஸ்கொயரோட வேல்யூ 9 - 1 8, 3 plus 2 5, -3 -2னா ரெண்டையும் என்ன பண்ணுவீங்க? ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடுவீங்க. 3 plus 2 -5 வந்துடும். 4 - 1 3. இது A ஸ்கொயரோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு -5A ஃபைன் பண்ணலாம். ஓகேவா? தனித்தனியாக ஃபைன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லைனா டேரெக்டாகவே A ஸ்கொயர் -5A ப்ளஸ் 7I2ன்னு எழுதிட்டு அப்படியே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். A ஸ்கொயரோட வேல்யூ 8 5 -5 3 கண்டுபிடிச்சிட்டோம். -5 into A, 5 into ஏயோட மேட்ரிக்ஸ் வேல்யூ என்னவோ அதை எழுதிக்க வேண்டியதுதான். அப்போ 3 1 -1 2 ப்ளஸ் 7I2னா என்ன மீனிங் சொல்லியிருக்கேன்? 2 x 2 மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸில் 2 x 2 மேட்ரிக்ஸ்னால் 1 0 0 1. ஓகேவா? இப்போ இதை -5ஆலையும் 7ஆலையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இதை அப்படியே எழுதிக்கோங்க. 8 5. நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேல்யூவை ஆட் பண்ணாலும் ஓகேவா தான். -5A ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அடுத்து 7I2 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து எழுதி நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணிக்கலாம். இப்போ -5 3. இப்போ -5ஆல் உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே ப்ளஸ் வந்துடும். -5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 3s are 15 -15 மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? -1 into -5 -5, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 into 5 5, 5 2s are 10. என்ன 10? -10. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 7 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 0 0 7 வந்துடுமா? நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது மைனஸில் இருக்குது. ப்ளஸில் உள்ளதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். 7 + 8 என்ன வந்துடும்? 15. 15 - 15 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 - 5 0. ஆல்ரெடி இங்கே 0 இருக்குது. அப்போ 0. நெக்ஸ்ட்டு இங்கேயும் 5 - 5 0. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸில் உள்ளதை ஆட் பண்ணுங்கள். 7 + 3 10, 10 - 10 0. இப்போ டோட்டலாக என்ன ஆகுது? எல்லாமே 0 ஆகிடுது. அப்போ ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ A ஸ்கொயர் -5A இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இந்த கொஷினும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஷின் 2 கொஷினுமே
5 மார்க் கொஷின்ஸ். ஓகேவா? ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு எக்ஸசைஸ் 3.19 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதுதான் இம்பார்ட்டன்ட், அது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிலாம் இல்லை. இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். 5 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான சாப்டர் கூட மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதில் உள்ள சம்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.